நேத்து ஆடி அமாவாசைங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலமாட்டம் ஒரு முக்கியமான வேலையில இறங்கிட்டேன். என்னடான்னா ஆடி பட்டத்துல எந்த விதை ஊடுனாலும் நல்லா முளைக்குன்னு சொல்லுவாங்க. நேத்து காய்கறி விதை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா கடை லீவா போச்சுங்க. அதனால வீட்ல 2 பாக்கெட் கீரை விதை மட்டும் இருந்தது. சிறுகீரையும், பாலக்கீரையும் மட்டும் இருந்ததுங்க. சரி அதை நல்லா சுத்தம் பண்ணி தூவி விட்டுறலான்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு, கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு நல்லா மண் நிரவி விட்டுட்டு சிறுகீரை தூவி விட்டுட்டேன். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா பீட்ரூட் விதை மாரியே தான் இருந்தது. அதனால 2 பாராட்ட புடிச்சு அப்படியே நட்டு வச்சாச்சுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஓசில விடாமல் நல்லா தொளிச்சு விட்டுட்டேன். தொடர்ந்து இப்படி 4 நாள் தொளிச்சு விட்டோம்னா கீரை விதை எல்லாமே சூப்பராக முளைச்சிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கோயிலுக்கு போனதுனால சாப்பாடு அப்படியே மிச்சமாயிடுச்சுங்க. அதனால் நைட்டு புளி தொளிச்சு வச்சுட்டேன். காலையில் புளி சாப்பாடு கிளறிக்கலான்னு சொல்லிட்டு புளி சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம், அது நிலக்கடலை, பூண்டெல்லாம் போட்டு தாளிக்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீட்டில் கொஞ்சம் நிலக்கடலை இருந்தது. நிலக்கடலையும் போட்டு நல்லா வறுத்து சூப்பராக செஞ்சாச்சு. நீங்கள் சாப்பாடு மிச்சமான எந்த மாதிரி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.